இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ये चुनाव राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर एआईडीएमके के नेता एड़ापाडी जी के नेतृत्व में लड़ा जाएगा. இந்த தேர்தல் தேசிய அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது. जी हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव एड़ापाडी जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. वो हम जीतने के बाद तय करेंगे. मैं कोई कंफ्यूजन छोड़ना नहीं चाहता. डीएमके के लिए हम एड़ापाडी जी के नेतृत्व में चुनाव लड़ेंगे. Sir, what are the demands? வெற்றி பெற்ற பிறகு அதற்கான பதிலை சொல்லுகிறோம். இப்ப நாங்க திமுகவோட எந்த விதமான இந்த மாதிரி குழப்பத்துக்கும் ஆளாக்க விரும்பவில்லை. அதனால ரொம்ப தெளிவா சொல்றோம். திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது. வெற்றிக்கு பிறகு முடிவு செய்யப்படும். கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். புரிஞ்சுக்கங்க. ஏங்க திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார். டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. இதுல இருந்து ஏதாவது அதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தமிழகத்தில் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா பேசியிருந்த நிலையில் இன்று சட்டமன்றத்திற்கு வெளியே பேட்டியளித்த இபிஎஸ் அதிமுக பாஜக கூட்டணி என்றுதான் அமித்ஷா சொன்னதாக அவர் விளக்கம் அளித்திருந்தார். கூட்டணி ஆட்சி என்று கூறவில்லை என்று அவரது கருத்துக்கு மறுப்பும் தெரிவித்த காட்சிகளை முன்னதாக பார்த்தோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு சென்னை வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இருவருமே சேர்ந்து கூட்டாக வெளியிட்டனர். இந்த நிலையில அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், விரைவில் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையும் என்று தெரிவித்திருந்தார். அடுத்ததாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள், இது கூட்டணி அரசாக இருக்கும் என்கிறீர்களே, பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றால் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் ஆவார்களா என்ற கேள்வி எழுப்பிய போது, நாங்கள் இப்போது கூட்டணி ஒப்பந்தத்தை மட்டும்தான் இறுதி செய்திருக்கிறோம். அதே நேரத்தில் எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள், யார் யார் அமைச்சர் ஆவார்கள், இது போன்ற விவரங்களை எல்லாம் நாங்கள் தேர்தல் நெருக்கத்தில் தான் முடிவு செய்வோம். அதற்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் இது தேர்தலுக்கு மிக முன்கூட்டியே அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணி இது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையிலே இன்று சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியிலே எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அப்போது செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினார்கள். கூட்டணி ஆட்சி அமையுமா என்ற கேள்விக்கு அதிமுக பாஜக கூட்டணி என்றுதான் அமைத்து. ராஜேஷ் இணைப்பிலே இருங்க, நாம் தொடர்ந்து பேசலாம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.